தேனி ஆனந்தம் சில்க்ஸின் சுபாலயா, சுபமும் லயமும் கலந்து நெய்த காஞ்சிப்பட்டு. வணக்கம். சித்திரை திருவிழாவினுடைய மிக முக்கியமான ஒரு நாள் எந்த நாள்னு கேட்டால், இந்த தேர் திருவிழா என்கின்ற இந்த சிறப்பான நாள் தான். இந்த நாளை வச்சு தான் இந்த திருவிழாவினுடைய காலத்தையே மாற்றுறாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம அது தொடங்குகிற போதே சொல்லியிருக்கிறோம், திருமலை மன்னர் காலத்தில் விழா ஆரம்பிக்கிற போது இது ஒரு காலத்தில் தை மாதத்தில் நடந்த நிகழ்வாக இருந்து தேர் இழுப்பதற்கான ஆட்கள் வர முடியாத சூழலில் அவர்களெல்லாம் எங்கு சென்றிருக்கிறார்கள் என்று மன்னர் கேட்க, அறுவடை நேரமாதலால் அவர்கள் வர முடியவில்லை என்று அவையோர் சொல்ல, சரி எப்போது இந்த மருதநலமாகிய மதுரையிலே அறுவடை நாள் எல்லாம் முடிவடையும் என்று கேட்க, இந்த அறுவடை 2ஆம் போகத்தினுடைய அறுவடை தை மாசி பங்குனி வரை இருக்கும் என்று சொன்னவுடன், சரி என்றால் திருவிழாவை சித்திரைக்கு மாற்றுவோம் என்று சொல்லி சித்திரை திருவிழாவை மாற்றுவதற்கு காரணமாக இருந்தது இந்த தேரோட்டம்தான். மற்ற நாட்களிலே எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் வருகிற போது அந்த சப்பரத்தையோ அந்த வாகனத்தையோ 4 பேர் 8 பேர் 10 பேர் தூக்கி வரலாம். அவர்களுக்கு பேர் சீர்பாதம் தாங்கிகள்னு பேர். இப்போது தேரை அப்படியெல்லாம் 10 பேரை வச்சு இழுக்க முடியாது. தேரினுடைய உயரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 30 அடிக்கு மேலே இருக்கும். ஒரு கோவில் நகர்ந்து வருவதைப் போல தான் தேர் அமைந்திருக்கும். தேரினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, 4 வகை படைகளில் ஒன்று தேர். அதாவது ரத கஜ துரக பதாதியர் அப்படிவாங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. இதில் இந்த தேர் போருக்கும் உதவும் என்பது நமக்கு தெரியும். இத்தகைய பெருமை மிகுந்த இந்த தேரை பற்றி நாம் புராணங்களில் பார்க்குறோம். சிவபெருமான் 3 அசுரர்களை அழிப்பதற்காக சந்திர சூரியர்களை சக்கரமாக்கி தேரோட்டினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படியான இந்த தேரோட்ட திருவிழா இந்த ஆண்டு 22ஆம் தேதி காலையிலே தொடங்குகிறது. 5 மணிக்கு சுவாமி புறப்பாடாகி தேர் நிலைக்கு வந்துவிட, அந்த தேர்முட்டி என்று சொல்கின்ற அந்த இடத்துக்கு வந்துவிட, கீழமாசி வீதிக்கு வந்துவிட 7 மணிக்கு வடம் பிடிப்பதற்கு எல்லோரும் வந்து விடுவார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த தேரை இழுக்கிற காட்சியை பார்க்க வேண்டும். இங்குதான் சாதி வேற்றுமைகள் இல்லாமல், வேறு பாகுபாடுகள் இல்லாமல் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த தேரை இழுக்கிற போது மகிழ்வோடு அந்த காட்சியை நாம் காண கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மாட வீதிகள் என்று சொல்லுவோம், அதுபோல தேரோடும் வீதிகள் என்று சொல்கின்ற அந்த பெருமையும் மதுரைக்கு உண்டு. தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் திருவிழான்னு சொல்லி நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய பாடலில் எழுதியிருப்பார். தேரோடும் எங்க சீரான மதுரையிலே பாகப்பிரிவினைங்கிற படத்தில் பார்த்துருக்கலாம். அதே போல் தேரினை பற்றிய பாடல்களெல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, ஏடா தேர் அசைஞ்சு வர்ற மாதிரிலாம் வர்றேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சக்கரங்களே 10 அடி உயரம் இருக்கும். 4 சக்கரங்கள். அந்த அந்த கயிறு அது நம்மால் உருவாக்கப்பட்ட தென்னை மட்டையிலிருந்து உருவான கயிறு தான் அது. அந்த அந்த தேர் வடத்தை தூக்க முடியாது. மதுரையில் நீங்கள் சில தெருவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, மேலே வடம்போக்கி தெரு, கீழே வடம்போக்கி தெருன்னே இருக்கும். சாதாரண காலங்களில் அந்த அந்த வடத்தை அங்கே போட்டிருப்பாங்க. இப்படி அந்த தேர் வருகிற போது மீனாட்சி அம்மையும் சுக்கநாதரும் அதில் வீற்றிருப்பார்கள். தேரானது கீழமாசி வீதியிலே தொடங்கி தெற்கு மாசி வீதி வழியாக மேலமாசி வீதி வழியாக வந்து பின்னர் வடக்கு மாசி வீதி வழியாக வந்து மீண்டும் அந்த கீழமாசி வீதியிலே நிலை கொள்ளும்.
இந்த நிலை கொள்ளுகிற வரையிலே எல்லோருடைய அந்த மனதிலும் ஆரவாரமும் பக்தியும் நிறைந்திருக்கும், சற்றே பயமும் இருக்கும். ஏனென்றால் இது சரியாக நிலை வந்து சேர வேண்டும் என்று. பல நேரங்களிலே தேர் நிலைக்கு வராத ஒரு சூழல் இருந்தால் அதற்கு பெரும் முயற்சி எடுத்து அதனை கொண்டு விடுவார்கள். அதிலே அந்த தச்சர்கள் அந்த தேரை திருப்புகிற போது அவர்கள் கீழே இருந்து விளக்கெண்ணெய் போன்றவற்றை போட்டு அதை திருப்புகிற போது பார்த்தீர்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். இப்படியான அந்த பெருமையோடு அந்த தேர் உலா வரும். தேர் வருவதனுடைய நோக்கமே என்ன என்றால் உயரமான கோபுரம் நகர்ந்து வருவதைப் போல இருக்கும். எல்லா இடங்களிலும் மக்கள் நின்றும் இருந்தும் மாடிகளில் இருந்தும் அப்போது வந்தவர்களுக்கு பழங்களை வீசுவார்கள். நீர்மோர் வழங்கப்படும், பானக்கரம் வழங்கப்படும். எங்கு நோக்கினும் நீரும் பழங்களும் வழங்கப்படுகிற காட்சியை பார்க்கலாம். ஒரு வழியாக தேர் நிலைக்கு வந்த பிறகு அன்றைக்கிரவு சுவாமியும் அம்பாளும் பிரியாவிடையும் 3 பேரும் இணைந்து வருகிற ஒரே ஒரு நாள் இதுதான். அவர்கள் 3 பேரும் திரும்பவும் இதே வீதி வழியாக வருவார்கள். இதற்கு தடம் பார்க்க செல்லுதல் என்று பெயர். அப்படி அம்பிகையும் பிரியாவிடையும் சொக்கநாத பெருமாளும் வீதி வலம் வந்து அந்த திருவிழாவை, நம்முடைய திருவிழாவை அவர்கள் நிறைவு செய்து நிறைவு செய்வார்கள். மறுநாள் சில நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் சித்திரை திருவிழாவுடைய உச்சமான அந்த திருவிழாவாகிய தேரோட்ட நிகழ்வு மிக அற்புதமாக நிகழ்வதை நாம் இன்றுதான் காண இருக்கிறோம். வாருங்கள், தேரோட்டத்திற்கு சென்று பார்க்க போவோம். முடிந்தால் வடம் பிடிப்போம், நின்று பார்ப்பதற்கு இடம் பிடிப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள். தேனி ஆனந்தம் சில்க்ஸின் சுபாலயா, சுபமும் லயமும் கலந்து நெய்த காஞ்சிப்பட்டு.